மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். கடந்த முறை ஜெபமாலை குறித்த தொடக்க கால திருச்சபையில் எப்படி இது உருவானது என்பதை விளக்கங்களை எல்லாம் நமது அரங்கத்திற்கு வந்து சிறப்பாக அருட்தந்தை பன்னீர்செல்வம் கொடுத்தார்கள். இந்த வாரத்திலும் கூட மேலும் அதன் தொடர்ச்சி நிலையை குறித்து நம்மளோடு பகிர்ந்து கொள்ள அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவரிடம் மேலும் நமக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டு அதற்கான பதில்களை பெற்றுக்கொள்வோம். ஃபாதர், கடந்த வாரம் நல்ல சிறப்பாக அந்த தொடக்க நிலையை குறித்து சொன்னீங்க ஃபாதர். ஆனால் நான் பல்வேறு சமயங்களில் பேருந்துகளில் பயணிக்கிறப்பவும் சரி, ரயில் பயணங்கள்லையும் நான் பார்த்துருக்கிறேன். நம்முடைய முஸ்லீம் நண்பர்கள் கூட இந்த ஜெபமாலை மாதிரி ஒரு கருவியை வைத்துக்கொண்டு அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒரு நிலையை பார்த்திருக்கிறேன். அப்போ இந்த ஜெபமாலை சொல்லுகிற பழக்கம் நமக்கு மட்டும் உரித்தானதா, இல்லை பிற மதங்களிலும் இது இருக்கிறதா ஃபாதர்? ஒரே ஜெபத்தை பலமுறை சொல்லி ஜெபிக்கும் வழக்கம் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் மட்டுமல்ல, மற்ற மதங்களிலும் இருக்கிறது. உதாரணமாக சீக்கியர்கள் 108 மணிகளை கொண்ட ஒரு ஜெபமாலையை பயன்படுத்துகிறார்கள். புத்த மதத்தினர் கூட அதுபோன்ற ஒரு ஜெபமாலையை சொல்லி ஜெபிக்க பயன்படுத்துகிறார்கள். இஸ்லாமிய அன்பர்கள் 3 வகையான ஜெபமாலை வைத்திருக்கிறார்கள். 33 மணி ஒன்று, 66 மணி ஒன்று, 99 மணி ஒன்று. இது என்ன சிறப்பு என்றால், இந்த 99 மணி ஜெபமாலையை 99 கடவுளின் பெயர்களை சொல்லி வாழ்த்தி ஜெபிக்கிறார்கள். எல்லாம் வல்லவர், படைத்தவர், பெரியவர் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் கடவுளை அப்பா என்று மட்டும் அழைப்பதில்லை. அது இயேசு கற்றுக் கொடுத்தது, கடவுளை அப்பா என்று அழைக்கலாம் என்று. அந்த வார்த்தை ஒன்றும் கடவுளுக்கு பயன்படுத்துவதில்லை. மற்றபடி 99 பெயர்களை சொல்லி துதிக்கிறார்கள். இதுபோல எல்லா மதத்தினரும் ஒரு ஜெபத்தை பலமுறை சொல்லி ஜெபிக்கும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு வித்தியாசமான ஜெபமாலை எங்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்மிடையே கூட எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் இருக்கிறார், கேரளாவை சேர்ந்தவர். 108 மணி நேரம் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டிய புதிய பழக்கத்தை அறிமுகப்படுத்தி பல்வேறு பங்குகளில் 108 மணி நேரம் இரவும் பகலும் தொடர்ந்து ஆலயத்தில் ஜெபிக்கும் ஒரு புதிய பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜெபமாலையில 10 மணிக்கும் பதிலா 100 அல்லினை மரியை சொல்லி அவர் வலியுறுத்துகிறார். வேளாங்கண்ணியில் கூட 2-3 முறை அதே போன்று 4.5 நாட்கள் தொடர்ந்து ஜெபமாலை நடத்தணும். தொடர் ஜெபமாலையாக இரவு பகலாக தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு நிலையாக தொடர்ந்து ஜெபிக்கிற நிலையாக 3 முறை வேளாங்கண்ணி ஆலயத்திலே நடத்தி இருக்கிறோம். இப்பொழுது கூட அவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று 108 மணி நேரம் ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு பங்கில் கூட தொடர்ந்து இன்றும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஃபாதர், அழகா சொன்னீங்க. பிற மதத்தினர் கூட இந்த ஜெபமாலை சொல்லுகிற பழக்கம் இருந்ததா சொல்றீங்க ஃபாதர். நம்ம கத்தோலிக்க திருச்சபையை தாண்டி மற்ற கிரேக்க திருச்சபை அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதிலும் கூட இந்த ஜெபமாலை சொல்லுகிற பழக்கம் இருந்ததா? அவங்க எப்படி சொன்னாங்க ஃபாதர்? திருச்சபை மேலை திருச்சபை, கீழே திருச்சபை என்று 2 பெரிய பிரிவுகள் இருக்கு. நாமெல்லாம் மேலை திருச்சபை சார்ந்தவர்கள், அல்லது லத்தீன் திருச்சபைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லத்தீன் நம்முடைய அதிகாரப்பூர்வ மொழியான லத்தீன் திருச்சபை. கீழே திருச்சபை மரபுல இதே போன்று ஒரு ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கம் இருக்கு. அவர் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, ஒரு கயிற்றிலே 33 முடிச்சுகள் போட்டு இருக்கும். ஒவ்வொரு முடிச்சா எண்ணிக்கைக்கு சிலுவை அடையாளம் வரைவதற்கோ அல்லது சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவதற்கோ அந்த முடிச்சுகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த ஜெபமாலைக்கு கொம்போலாஜியோன் அப்படி என்று கிரேக்கத்துல பெயர் வைத்திருக்கிறார்கள். இது கிரேக்க திருச்சபை என்று நம்ம சொல்றோம். மேலும் நம்முடைய திருச்சபையிலே கூட கிவி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பவுல் என்னும் புனிதர் ஒருவர் துறவி என்ன செய்தார் என்றால், கூழாங்கற்களை 300 கூழாங்கற்களை குவித்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு கூழாங்களையும் ஜெபித்த பிறகு ஒரு தூரமாக எரிந்து விடுவார். எரிந்து எல்லாவற்றையும் எரிந்த பிறகு அங்கே போய் அமர்ந்து கொண்டு அப்புறம் ஜெபம் செய்ய. இந்த மாதிரி கூட பழகி இருக்காங்க. கூழாங்கற்களை வச்சு தூக்கி எறிந்துட்டு ஒரு ஜெபம் சொல்லிட்டு தூக்கி எறிகிற முறை, இப்படி கூட பல முறை ஜெபிக்கும் வழக்கம் தொடக்கத்துல இருந்திருக்கு. இந்த பாரம்பரியமா துறவிகள் மக்கள் எல்லாரும் ஜெபித்த முறை எப்படி இப்படி புது வடிவம் ஏதாவது கொடுக்கிறதுக்கு திருச்சபை முயற்சி செஞ்சிருக்கிறதா? எப்படி வந்தது ஃபாதர் அது? நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபமாலை முறை 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து வந்துச்சு. இதுக்கு வரலாறு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நாம் ஜெபிக்கின்ற ஜெபமாலை வர ஆரம்பித்தவர் புனித டோமினிக். அவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். 1214ஆம் ஆண்டிலே
ஆல்பிஜென்சியன் தப்பறை என்று ஒரு தப்பறைன்னா அவங்களுக்கு தெரியணும், தவறான கொள்கைகள், கத்தோலிக்க திருச்சபையின் போதனைக்கு எதிரான தவறான மாற்று கொள்கைகளை தப்பறை என்று அழைக்கிறோம். தப்பறைன்னு சொல்றீங்களா ஃபாதர், அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஃபாதர்? தப்பறை தொடக்க காலத்திலிருந்தே திருச்சபையில தப்பறை தாக்கி கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 10 தப்பறைகள் முதல் 3 நூற்றாண்டுகளில் இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றவங்களுக்கு, ஆரியூஸ் தப்பறை என்று முதல் நூற்றாண்டில் ஆரம்பிச்சது. அவர் என்ன சொன்னாருன்னா, இயேசு கிறிஸ்து முழு கடவுள் கிடையாது, அவர் ஒரு அரை கடவுள், தந்தை தான் முழு கடவுள், இயேசு அரை கடவுள். உடனே நிறைய பேர் பிரிந்து போனாங்க, இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு. அப்புறம் திருச்சபை என்ன செய்தது, அவரை கத்தோலிக்க மதத்திலிருந்து புறந்தள்ளியது. இது போல தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை நிறைய தவறான கொள்கைகள், தப்பறைகள் கத்தோலிக்க திருச்சபை தாக்கி கொண்டிருக்கிறது. நம்மிடமிருந்து பிரிந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். இது போல ஒரு தப்பறை தான் ஆல்பிஜென்சியன் தப்பறை என்று 13ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் நிலவியது. புனித டோமினிக் எவ்வளவோ பாடுபட்டார் இந்த தப்பறை வேற இருக்க வேண்டும். இந்த தப்பறை என்ன போதித்தது, இயேசுவின் தெய்வீக சுபாவத்தை மறுத்தது. அதனால இந்த தப்பறை வேறற்று போக வேண்டும், ஜெபித்தார். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எவ்வளவோ போதித்தாலும் இது பரவி கொண்டிருந்தது. கடுந்தவம் செய்ய ஆரம்பித்தார். 3 இரவு 3 பகலும் ஒரு வனாந்தரத்திற்கு போய் கண்ணீரோடு இந்த தப்பறை ஒழிய வேண்டும் என்று மாதாவிடம் ஜெபித்தார். 3 நாட்கள் முடியும் போது மரியாள் 3 வானதரோடு வந்து புனித டோமினிக்கு காட்சி கொடுத்து, என்னுடைய மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்லி ஜெபி, இதன் மூலம் தப்பறைகள் வேறற்று போகும் அப்படின்ட்டு சொன்னாங்க. நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஒண்ணு, அந்த மங்கள வார்த்தை ஜெபத்திற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? ஏனென்றால் அந்த மங்கள வார்த்தை என்பது விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த முதல் வாழ்த்து, மீட்பின் வாழ்த்து. அந்த வாழ்த்து வழியாகத்தான் இயேசு மனு உருவாகிறார். மனிதனுக்கு மீட்பின் தொடக்கம் அந்த வாழ்த்து. எனவே இது விண்ணிலிருந்து வந்தது. இந்த ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இதை சொல்லி ஜெபிக்க ஆணையிட்டார். அன்றிலிருந்து புனித டோமினிக் எங்கு பார்த்தாலும் ஜெபமாலை சொல்லும் வழக்கத்தை தூண்டினார். காலப்போக்கில் ஒரு குறைந்த காலகட்டத்திலே ஜெபிக்க அந்த ஆல்பிஜென்சின் தப்பறை பிரான்ஸ் நாட்டிலே இல்லாமல் ஒழிந்து போனதாக வரலாறு கூறுகிறது. அதனால என்ன செஞ்சார் புனித டோமினிக், ஒவ்வொரு முறை பிரசங்கம் செய்ய போகும்போதும் ஒரு அருளிந்த மரியே ஜெபம் சொல்லிவிட்டுத்தான் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அவ்வளவு மாற்றங்கள் உண்டான. ஃபாதர், அப்படி நீங்க சொல்றதை பார்த்தா இன்றைக்கும் கூட திருச்சபையில பல்வேறு தப்பறை கொள்கைகள், அது ஒரு தவறான புரிதல்கள் கூட இருக்கு. ஆனா இன்றைக்கு காலகட்டத்தில் திருச்சபையில இந்த ஜெபமாலை சொல்கிற பழக்கமும் கூட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் குறைந்து போயிட்டு இருக்குது. அதன் மீதான நம்பிக்கை கூட குறைந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன வழியா நீங்க நினைக்கிறீங்க ஃபாதர்? முதல் பிரச்சனை என்னன்னா, தற்கால யுகத்துல இந்த மீடியா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஊடகங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. முன்னாடி காலத்துல எல்லாம் சாயந்தர நேரங்கள்ல குடும்ப ஜெபமாலை சொல்லுவோம் உட்காந்து. இப்ப எல்லாம் உட்காந்து டிவி பாக்குறாங்க, கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அப்படின்ட்டு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மக்களுக்கு. ஜெபிக்கும் வழக்கம், குடும்பத்திலே ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கம் அருகி போய் வருகிறது. முக்கியமா டவுன்ல, சிட்டிஸ்ல இருக்கிற குடும்பங்கள்ல இதெல்லாம் இல்லை. இளைய தலைமுறை ஒரு ஜெபிக்கா தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனாலோ என்னவோ நிறைய தப்பறைகள் பரவி வருகிறது என்று சொல்லலாம். இதை கண்ணுற்ற திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் என்ன செய்தார், மீண்டும் புதிய உத்வேகத்துடன் ஜெபமாலையை கையில் எடுங்கள்னு சொன்னார். மீண்டும் புதிய உத்வேகத்துடன் ஜெபமாலையை கையில் எடுங்கள்னு சொல்லி 5 புதிய தேவராசிகளை அறிமுகப்படுத்தின. காரணம், இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி ஜெபமாலையெல்லாம் வயசானவங்க சொல்றவங்க, வேலை இல்லாதவங்க சொல்றவங்க, நமக்கு டைம் கிடையாது கோயிலுக்கு, அந்த மாதிரி ஒரு சூழலை மாற்றத்தான் ஒரு ஜெபமாலை ஆண்டை அறிமுகப்படுத்தி 5 புதிய தேவராசிகளை கொடுத்து ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கத்தை ஊக்குவித்து விட்டு போனார். இன்னொரு 5 புதிய தேவராசியம் கொடுத்து 15 தேவராசியமாக இருந்தது, இப்போது 20 தேவராசியமாக மாறி இருக்கிறது. எனவே ஜெபமாலை என்பது ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ஆயுதம் போல, ஒரு சாத்தானுக்கு எதிரான ஒரு ஆயுதம் போல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜெப முறை. மக்களிடம் கூட இன்னொரு தாக்கம் இருக்குது. தற்காலத்தில் இந்த
கரிஸ்மேட்டிக் ரினியூவல் இந்த மாதிரி ஈடுபடுகிற ஒரு சில பேர் ஜெபமாலையை ஜெபிக்க தேவையில்லை என்று தவறாக நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஒரு கரிஸ்மேட்டிக் பிரீச்சரா இருக்கிறவங்க ஜெபமாலை சொல்லக்கூடாது என்று இல்லை. அது இந்த தாக்கம் எங்கேருந்து வருது அப்படின்னா பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ்ல இருந்து வர்ற ஒரு மறைமுக தாக்கம். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஆவியில போயிட்டோம், அபிஷேகம் செய்து விட்டோம், மாதா வணங்க கூட ஜெபமாலாம் சொல்லக்கூடாது. இந்த ஒரு சிந்தனை தாக்கம் கத்தோலிக்க மரபில் லேசாக ஊடுருவி இருக்கும் ஒரு நிலையை காண்கிறோம். ஒரு சில பேர் பார்க்கிறோம், குருக்கள் கூட இந்த கரிஸ்மேட்டிக் உள்ள போறவங்க ஜெபமாலை தேவையில்லை என்று ஒரு தவறான மனப்பாங்கை கடைபிடிக்கிறார்கள். இது தவறானது, திருச்சபையின் போதனைக்கும் எதிரானது என்பதை மறந்துவிடக்கூடாது. நல்லா அழகா சொன்னீங்க ஃபாதர். இன்றைக்கு திருச்சபை தடுமாறி கொண்டிருக்கிற பல தப்பறை கொள்கைகளிலிருந்து வெளிவருவதற்கு, அது திருச்சபை இன்னும் வளர்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஜெபமாலை அப்படின்றத அழகா சொன்னீங்க. 2ஆம் பவுல் திருத்தந்தை மீண்டும் அதை ஊக்குவித்திருக்கிறார், வேகப்படுத்தி இருக்கிறார்னு அழகா சொன்னீங்க ஃபாதர். புனித டோமினிக் இந்த திருச்சபைக்கு எதிரான, கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கைகளை எதிர்த்து நிற்பதற்கு மரியாள் ஜெபமாலை சொல்ல கற்றுக் கொடுத்ததும் அவர் ஜெபித்து அதில் வெற்றி கண்டதாகவும் சொன்னீங்க. இதை போல வேற புனிதர்கள் யாராவது இந்த ஜெபமாலை குறித்து சொல்லியிருக்காங்களா, இல்ல ஜெபமாலை முக்கியத்துவத்தை பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா ஃபாதர்? புனித டோமினிக் அறிமுகப்படுத்திய ஜெபமாலை நாம் பயன்படுத்தும் ஜெபமாலை போன்ற இறுதி வடிவம் பெற்றது அல்ல. 150 முறை சொன்னாங்களே ஒழிய அது மறைபொருட்களாக பிரித்தோ பகுக்கப்பட்டோ சொல்லப்படவில்லை. சென்ற வாரம் நான் சொன்னேன், முதல்ல பரலோக மந்திரம் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை 150 முறை சொன்னார்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மங்கள வார்த்தை ஜெபம் தனியாக 150 முறை சொல்லி ஜெபிக்கும் வழக்கம் ஏற்பட்டது. இது என்ன செஞ்சிச்சுன்னா, இரண்டுமே ஒன்று சேர்ந்தன. இந்த பரலோக ஜெபமும் அருளின மரிய ஜெபமும் ஒன்னா சேர்ந்ததுனாலதான் ஒரு பரலோக மந்திரமும் 10 அருளின மரிய ஜெபமும் ஒன்னு சேர்ந்து நாம் வச்சிருக்கிற ஜெபமாலை உருவானது. 2 ஜெபமாலை வடிவங்களும் ஒன்று சேர்ந்தன. இந்த இறுதி வடிவம் கொடுக்கறதுக்கு காரணகர்த்தாக்கள்னா 2 பேரை சொல்லலாம். ஒருத்தர் ஹென்றி என்பவர் 1328 1408 வரை வாழ்ந்தவர் இவர். இன்னொருவர் பிரஷ்யா நாட்டை சேர்ந்த இன்னொரு டோமினிக், இவர் 1382 1460 வரை வாழ்ந்த ஒரு புனிதர். இவர்கள் இருவரும் நாம் வைத்திருக்கின்ற ஜெபமாலைக்கு ஒரு இறுதி வடிவம் கொடுத்தார்கள். என்ன செஞ்சாங்க, இந்த 150 மணி ஹென்றி என்ன செய்தார் என்றால் 15 பத்துகளாக பிரித்தார். 15 10 அதை இப்ப நாம் பயன்படுத்துறோம். 10 மணின்னு சொல்றோம் இல்லையா, 150ஐயும் 15 10 மணிகளாக பிரித்த பெருமை ஹென்ரியை சாரும். அப்புறம் என்ன செய்த, இவர்தான் ஒவ்வொரு 10 மணிக்கு முன்னால் ஒரு பரலோக ஜெபத்தை சேர்த்தார். ஒரு 10 மணி ஒரு பரலோக மந்திரம் அப்படின்னுட்டு. ஆனால் இவர்களால் இந்த மறைபொருட்கள் சேர்க்கப்படவில்லை. முழுக்க முழுக்க வெறும் ஜெபமாக மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் தனித்தனியாக ஜெபிக்க விட்ட அந்த பரலோக மந்திரமும் பிரஷ்யா நாட்டை சார்ந்த டோமினிக் தான் ஒவ்வொரு 10 மணிக்கும் ஒரு மறைபொருளை சேர்த்தார். இயேசுவின் வாழ்க்கையில் உள்ள எல்லா முக்கிய நிகழ்ச்சிகளையும் 15 மறை உண்மைகளை பொறுக்கி எடுத்து ஒவ்வொரு 10 மணிக்கும் முன்னால் சேர்த்தார். அதனாலதான் 15 10 மணியும் இயேசுவோட வாழ்க்கைய தியானிக்கிற மாதிரி போகுது. ஏன்னா இது ஒரு அழகான வளர்ச்சி. நம்ம ஜெபமாலைங்கிற நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது மாதாவுக்கு சொல்றதுன்ட்டு. அப்படி கிடையாது. அந்த ஜெபமாலை ஜெபத்திலே பார்த்தோம்னா நடுநாயகமாக விளங்குகிறவர் இயேசு. நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று. அந்த ஜெபமாலை வடிவமே அப்படித்தான் இருக்கும். மேல மணி மாதா மாதிரி, உள்ள ஊடுருவி போற நூல் இயேசு மாதிரி. இயேசுவின் வாழ்க்கையை மரியாளோடு மரியாள் வழியாக தியானித்தல். அந்த தியானம் இல்லை என்றால் ஜெபமாலை ஜெபிப்பது அர்த்தமற்றது. இயேசுவின் வாழ்க்கையை மரியாளோடு தியானிக்க வேண்டும். அதுதான் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அழகா சொல்லுவார். மரியாள் என்பவள் இயேசுவை பற்றி அறியக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். ஏன்னா சீடர்கள் இயேசுவோடு 3 வருடங்கள் தான் இருந்தார்கள். மரியாளோடு ஆண்டவர் 30 வருடங்கள் கழித்திருக்கிறார். எனவே இயேசுவை பற்றி அதிகமாக அறிந்தவள் மரியாளை தவிர உலகத்தில் வேற யாரும் இல்லை. இயேசுவை பற்றி அறிய வேண்டும் என்றால் மரியாள் என்னும் பள்ளிக்கூடத்துக்கு செல்லுங்கள்னு அழகா சொல்றாரு. அதனால மரியாளோடு சேர்ந்து இயேசுவை தியானித்தல், அப்பதான் ஜெபமாலை முழுமை அடைகிறது. எந்த தியானமுமே இல்லாம சில இடங்கள் சொல்லுவாங்க அருளின மரியே வாழ்கன்னு ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பீடுல இல்ல 3:10 2:10 கை காலை வெட்டி சொல்ற மாதிரி சொல்ற ஜெபமாலை பொருளற்றது, அர்த்தமற்றது.
இயேசுவின் வாழ்க்கையை தியானிக்கும் ஜெபமாலை தான் ஒரு அழகானது. அதன் பிறகு கடைசியாக ஆலன் என்பவர் 1475 ஆண்டு மறைபொருளும் பரலோக ஜெபம் இறுதி வடிவம் கொடுத்தார். நாம் ஜெபிக்கிற ஆலன் என்பவர் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபமாலைக்கு இறுதி வடிவம். இந்த ஜெபமாலை வந்து ஃபாதர் கர்த்தர் கற்பித்த ஜெபம். ஒவ்வொரு 10 மணிக்கும் ஒரு மறை உண்மைகள் இருந்தது. ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல்லுவோம், அடுத்து மங்கள வார்த்தை ஜெபம் சொல்லுவோம். ஆனா இறுதியில எப்படி ஃபாதர் நிறைவு செஞ்சாங்க? இந்த திரித்துவ புகழ், இப்ப பிதாவுக்கும் சனுக்கும் மகிமை உண்டாக சொல்றோம், அது வந்து 17ஆம் நூற்றாண்டில் சேர்க்கப்பட்ட ஜெபமாலையில. அதன் பிறகு கடைசியா 20ஆம் நூற்றாண்டில் தான் ஓஎன் இயேசுவே என்கிற ஜெபம் சேர்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜெபங்கள்லாம் இல்ல. இந்த ஓஎன் இயேசுவே அப்படிங்கிற ஜெபம் அதற்கு முன்னால் ஜெபமாலையில் இல்லை. 1917ஆம் ஆண்டு பாத்திமா காட்சியில் மாதா அந்த 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்து இந்த ஜெபத்தை ஜெபமாலையோட சேர்க்க சொன்னார். மாதாவே இந்த ஜெபத்தை கொடுத்ததா ஃபாதர்? அது ஒரு அழகான ஒரு நிகழ்வு. பாத்திமா மாதாங்கிறது திருச்சபையை மிகவும் பாதித்த பெரிய மரியன்னையின் காட்சிகளில் பாத்திமா காட்சி ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. 1917ஆம் ஆண்டு நிகழ்ந்த அந்த காட்சி 1991 2ஆம் ஜான் பால் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மறுக்க முடியாத உண்மை. எந்த காலகட்டம் இந்த காட்சி நிகழ்ந்ததுன்னா, முதல் உலகப் போர் முடிய போற ஒரு சூழல், 2ஆம் உலகப் போர் தொடங்க போகிற ஒரு சூழலில் ஆரம்பிக்கிறது. 3 இடையர் சிறுவர்களுக்கு மாதா காட்சி கொடுத்து, நிறைய ஆன்மாக்கள் யாரும் ஜெபிக்காததால் நரகத்திற்கு செல்கிறார்கள். இந்த போர்ல முதல் உலக போர்ல 6 கோடி பேர் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் ஜெபிக்க யாரும் இல்லாத ஆன்மாக்கள் அழிந்து போகிறார்கள், நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த மாதாவே இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஜெபமாலை இந்த ஜெபத்தை சேர்த்து ஜெபியுங்கள். அன்னைக்கு ஆரம்பிச்ச பழக்கம் தான் இன்னைக்கும் ஒவ்வொரு 10 மணிக்கும் பிறகும் அழிந்து போகும் ஆன்மாக்களுக்காக ஜெபம் ஒப்பு கொடுக்கப்படுகிறது, யார் மனைய ஆன்மாக்களுக்காக. இவ்வாறு இறுதி வடிவம் பெற்றது இந்த 20ஆம் நூற்றாண்டுல. எப்ப ஆரம்பித்த அந்த ஜெபமாலை, 13ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்த ஜெபமாலை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு உருமாறி ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் அடைஞ்சது இந்த 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஃபாதர், தொடக்க கால வேத கலாபனை நிகழ்வுகள்ல வந்து நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க, அவங்க வந்து அந்த வேத கலாபனைக்கு செல்கிற பொழுதே நல்ல ஆடை அணிந்து மணவாளனை சந்திக்க செல்கிறோம், அதனால தலையில ரோஜா பூச்சூடி செல்வார்கள். அவர்கள் இறந்த உடனேயே அந்த அவருடைய ஆன்மாக்களுக்காக மற்றவங்க அந்த பூக்களை எடுத்து ஜெபித்தார்கள் அப்படின்னு தொடக்கத்துல சொன்னீங்க. அது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கும் கூட அப்படி இறந்து போகிற ஆன்மாக்களுக்கு ஜெபிக்கிற ஒரு நிலைதான் தொடக்கத்துல தொடங்கப்பட்டதோ அப்படின்னு எடுத்துக்கலாமா ஃபாதர்? ஆமா, திருச்சபை ஒரு வளர்ச்சி நிலையில எப்போதுமே இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திருச்சபை வந்து ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறது. ஒரு அழகா ஒரு சிறு செடியை போல வளர்ந்து பூத்து குலுங்கும் மரம் போல 2000 ஆண்டுகளாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு பேர் பிரிந்து போனாலும் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா முறையிலும் ஒரு நிறைவை நோக்கி, முழு உண்மையை நோக்கி அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாமே அப்படித்தான். இந்த ஜெபமும் அப்படித்தான். சின்னதாக ஒரு கூழாங்கல்லும் அளவுள்ள சின்னதாக ஆரம்பித்த இது ஒரு இறுதி வடிவம் பெற்று ஒரு அழகா பிறருக்காக ஜெபிக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து நிற்குது. இன்னொன்னு, இந்த ஜெபமாலை போல எளிதான ஜெபம் வேற எந்த ஜெபமும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த கோயில்ல போனாலும் அருளிந்த மரியை சொன்னோம்னா எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கும் சொல்ற ஒரே ஜெபம் அருளிந்த மரியை ஜெபமும் பரலோக ஜெபமும் தான். எந்த தேசத்துல போனாலும் எல்லாரும் ஜெபிக்கக்கூடிய ஒரு பாமர எளிய ஜெபமாக மாறி. எனவே இந்த ஜெபமாலை வந்து ஒரு ஆன்மாக்களை மீட்கும் ஒரு சக்தியாக இருக்கு. ஏன்னா நான் முதல்ல சொன்ன இந்த உரையின் தொடக்கத்துல மீட்பு வந்ததே இந்த வார்த்தையின் தொடக்கத்தில் தான். அருள் நிறைந்தலே வாழ்க என்று வாழ்த்தியனாலதான் மீட்பு இறங்கி வந்தது. எனவே அதை சொல்லி நாம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்ட்டு சொல்லலாம். நீங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறீங்க அந்த 3 மறை உண்மைகள், அதில் அடிப்படையில் 153 மணி ஜெபமாலை அப்படின்னு. ஆனா திருத்தந்தை வந்து 2ஆம் ஜான் பால் வந்து ஒரு 5 மறை உண்மைகளை புதிதாக சேர்த்து இருக்கிறார். அப்படி புதிதாக சேர்க்கப்பட்ட உடனே இப்ப எப்படி ஃபாதர் 153 மணி ஜெபமாலை அப்படின்னு சொல்றதா, இல்ல அது எப்படி முழுமை அடையும் ஃபாதர்? இந்த கேள்வியானது திருத்தந்தை மேலும் 5 மறை உண்மைகளை அறிமுகப்படுத்திய போதே அறிஞர்கள் எழுப்பிய கேள்வி. அந்த 153 சிம்பாலிசம், உருவகம் மாறுபட்டு போகிறது, 203 அப்படின்னு ஆகுது அப்படின்ட்டு கேட்டாங்க. திருத்தந்தையின் நோக்கம் என்ன? ஏன் இன்னும் 5 மறை உண்மைகளை சேர்த்தார்?
இயேசுவின் பாலப்பருவம் 5 மறையுண்மை பேசுது, இயேசுவின் பாடுகளை 5 மறையுண்மை பேசுது, அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை 5 மறையுண்மை பேசுகின்றன. ஆனால் இயேசு பூமியிலே வாழ்ந்த 33 வருட காலத்துல எவ்வளவோ புதுமைகள், அற்புதங்கள் மீட்புக்காக செய்திருக்கிறார். அது கவர் ஆகவில்லையே, அதை பற்றி ஜெபமாலை பேசவில்லையே, அப்படின்னா ஒரு முழுமையடையாத ஒரு நிலை இருக்கிறதேன்னு ஒரு சிந்தனை அவர்கிட்ட இருந்திருக்கு. எனவேதான் இயேசுவின் பொது வாழ்க்கையிலிருந்து லேண்ட்மார்க் என்று சொல்லப்படுகின்ற 5 முக்கிய உண்மைகளை, அவர் நமக்காக செய்த, மீட்புக்காக செய்த 5 முக்கிய நிகழ்ச்சிகளை எடுத்து கோர்த்தார். அது எப்படி எடுத்தாருன்ட்டு அவர் நிறைய நேரம் சிந்திச்சு இறையியலர்களை கலந்தாலோசனை செய்துதான் அது முடிவு செஞ்சாரு. எனவே அதை ஒளியின் மறையுண்மைகள்ங்கிற பேர்ல புதுசா சேர்த்தாங்க. எனவே வடிவம் மாறுபட்டாலும் அவரோட அர்த்தம் ஒரு முழுமை பெற்று விட்டது என்று நாம் சொல்லலாம். ஃபாதர், நற்செய்தியின் முழுமையை தியானிக்கிற ஒரு நிறைவு அப்படிதான் இந்த 203 மணி ஜெபமாலை சொல்கிற பொழுது நற்செய்தியின் முழுமையையே நாம் தியானிக்கிறோம் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கலாமா ஃபாதர்? ரொம்ப அழகா சொல்லலாம். இதைத்தான் திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் ஏற்கனவே சொல்லி வைத்து விட்டார். ஜெபமாலை நற்செய்தியின் சுருக்கம்னு சொல்லியிருக்கார். ஜெபமாலை நற்செய்தியின் சுருக்கம்னு அவரு டாக்குமெண்ட்ல எழுதியிருக்கிறார். ஆக ஜெபமாலை சொன்னால் நற்செய்தி முழுவதும் நாம் தியானித்து முடித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றார். எளிமையான முறையில பாமரர்களும் கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுகிற, கிறிஸ்துவை தியானிக்கிறதுக்கு இந்த முறை சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா ஃபாதர்? நிச்சயமா. அன்பர்களே, இந்த வாரம் இந்த ஜெபமாலை எப்படியெல்லாம் உருவாகி இருக்கிறது, மறை உண்மைகள் எப்படி சேர்க்கப்பட்டது, அந்த 10 மணிகள் எப்படி உருவானது, புனித டோம்னிக் இந்த ஜெபமாலையின் வழியாக எப்படி தப்பறை கொள்கைகளில் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதெல்லாம் தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். இறுதியிலே கூட இயேசுவின் நற்செய்தி முழுமை என்பது இந்த ஜெபமாலை வழியாக பாமரரும் தியானிக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது என்பதை தந்தை சிறப்பாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் வருகிற வாரங்களிலே இன்னும் இந்த ஜெபமாலை குறித்து பல்வேறு விளக்கங்களை நாம் புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். இந்த ஜெபமாலையை கையில் எடுத்து நற்செய்தியை தினமும் தியானிக்கிறவர்களாய் மாறி நமக்கு ஏற்படுகிற எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெறுகிற, வெற்றி கொடுக்கிற ஒரு ஆயுதமாய் இதை மாற்றி தினமும் ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம் என்று கூறி தொடர்ந்து ஜெபமாலை குறித்த விளக்கங்களை அறிந்து கொள்வோம். நன்றி. மரியே வாழ்க.